2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்று அதிகாலை 7 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவானது 7 மணிக்கு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மாலை 6 மணிக்கு ஆனது நிறைவு பெறுகிறது. இதற்காக அதிகாலை முதலே வாக்கு செலுத்துவதற்காக, ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு முன்பாகவே வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் காலை 6:30 மணி அளவிலேயே பல இடங்களில் அந்த பொதுமக்களானது வாக்கு செலுத்துவதற்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் டி நகரில் இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபாவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக தற்பொழுது இங்கு வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதியவர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி வேட்பாளர்கள் மற்றும் பல்வேறு காலையிலிருந்து இந்த வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தங்களது வாக்குகளை பதிவு செய்து பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதற்காக இங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற உறுதி செய்யும் வகையில் காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் பெருமளவில் இந்த வாக்குச்சாவடியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதலான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு பலத்த கண்காணிப்பிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாக்குச்சாவடிக்குள் நுழைந்தவுடன் முதல் தேர்தல் அதிகாரிகளுடன் பெயரை வாக்காளர் பட்டியலில் சரிபார்ப்பார்கள். இதற்காக உங்கள் வாக்காளர் ஐடியை உடனடியாக கையில் எடுத்து செல்ல வேண்டும். அதை சரிபார்த்த பின்னர் மை வைக்க வேண்டும். அதாவது ஓட்டு போடுவதற்கான அந்த மை வைக்க வேண்டும். மூன்றாவதாக வாக்களிக்கும் இடம், மூன்றாவது அதிகாரியிடம் இந்த காகிதத்தை துண்டை கொடுத்துவிட்டு வாக்களிக்கும் இயந்திரம் மறைவான இடத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த வேட்பாளருடைய நேராக இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அழுத்த வேண்டும். அதே போல அந்த பொத்தானை அழுத்திய பிறகு விவி பேட் மூலம் இயந்திரத்தை சரிபார்க்க வேண்டும். நாம் அழுத்திய பொத்தானுக்கும் அதனுடைய வேட்பாளருக்கும் சரியாக ஓட் விழுகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இதனை தொடர்ந்து பல்வேறு வகையான ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தில் செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி அறையிலுமே தொடர்ந்து அந்த வேட்பாளர்களுடைய அறிவிப்பும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே தொடர்ந்து இந்த வாக்காளர்கள் வந்து வாக்குகளை செலுத்திருக்கக்கூடிய காட்சியில் தற்போது பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ரகுவுடன் ஒளிப்பதிவாளர் விஷ்ணு.